இப்பெல்லாம் குழந்தைங்கள உண்மையாவே கோயிலுக்கு கூட்டிட்டு போக பயமா தாங்க இருக்கு. கோயிலுன்னு இல்ல, எங்கேயாவது வெளிய கூட்டிட்டு போயிட்டா டாய்ஸ் கேட்டு டார்ச்சர் பண்றான் என் பையன். சரி கேக்குறான்னு நாங்களும் வாங்கி குடுத்துருவோம். வாங்கி குடுத்தத அட்லீஸ்ட் பத்திரமானாலும் வச்சிருக்கணும்ல. என் பையன் ஒரு யானை கேட்டான்னு சொல்லி இருக்கங்குடியில வச்சு நான் வாங்கி குடுத்தேன். அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு மட்டும் நீங்க பாருங்க. அந்த யானை எடுத்து கொடு மம்மி கிட்ட. யானை எடு. யானையை கொடு. பாத்துக்கோங்க. யானையோட நிலைமை இதுதான் இப்போதைக்கு. அவ்வளோ கியூட்டா அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஒரு நிமிஷம் அதை ஒன்றும் இல்லாம பண்ணிட்டான். 100 ருபீஸ்க்கு வாங்கினேன் இதை. அவ்வளோ கியூட்டா இருந்துச்சு. அதை ஒன்றும் இல்லாம ஆக்கியாச்சு. தன்ஷிக்கு இனிமே அம்மா உனக்கு டாய்ஸ் வாங்கியே கொடுக்க மாட்டேன், சரியா? டாய்ஸ் இனிமே உனக்கு கிடையாது, சரியா? யானை ஏன் இப்படி ஆக்குன? யானை பாவம் இல்லையா? நீ அடி, உனக்கு டாய்ஸே கிடையாது இனிமே. போ, டாய்ஸ் வேண்டாம்ல இனிமே. சாரி சொல்லு, சாரி சொல்லு, சாரி. எங்க வீட்டில தான் இப்படியா, இல்ல உங்க வீட்லயும் இந்த மாதிரி குட்டீஸ் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ, லவ் யூ ஆல்.